Hi friends, welcome to Jammy's Kitchen. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இஞ்சி செடியை வீட்டுக்குள்ள வச்சு விண்டோ வழியா கிடைக்கிற வெயில்ல இருந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்காக ரொம்பவே கட் பண்ண இஞ்சி எந்த அளவுக்கு என்னால கட் பண்ணி எடுக்க முடியுமோ நான் அந்த அளவுக்கு எடுத்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிட்டேன். மிச்சமா இருக்கிறதுல வந்துட்டு கண்ணு வந்திருக்கு. நான் அதை தான் இப்போ எடுத்து நட போறேன். இது எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. இப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா நடுறீங்க அப்படினா அதுல வந்துட்டு ட்ரையா இருக்கணும் இஞ்சி. நீங்க வந்துட்டு ஈரமா இருக்கிற இஞ்சி நட்டு வெச்சீங்க அப்படினா அதுல ஃபங்கஸ் வர ஸ்டார்ட் ஆயிடும். இஞ்சி அழுகி போய்டும். அதனால வந்து ட்ரையா இருக்க இஞ்சியை எடுத்துக்கோங்க. இஞ்சி நடுறதுல இருந்து ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு எப்படினாலும் 5 to 6 months ஆயிடும். இது கொஞ்சம் பொறுமையா இருந்தா தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்க முடியும். இஞ்சியோட கண்ணு எந்த சைடு இருக்கோ அந்த சைடு பார்த்து வைக்கணும். திருப்பி நட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து வளராம போயிடும். இஞ்சியை பொறுத்த வரைக்கும் மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா மணல் தான் எடுக்கணும். மணல் தான் சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஈரமாக இருக்க மணலும் ட்ரையாக இருக்க மணலும் எடுத்துக்கிறேன். இஞ்சியை நடுறதுக்கு பெரிய பாட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து குட்டியாக இருக்க பாட் யூஸ் பண்ணியிருக்கேன் வீடியோக்காக. இதில் 2 ஹோல்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே பிளாஸ்டிக் கவர் வைக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா மணலில் இருக்க ஃபர்டிலைசர்ஸ்லாம் கீழே போக ஆரம்பிச்சிடும். அந்த ஓட்டை வழியாக நம்ம அந்த ஃபர்டிலைசர்ஸ் டைரெக்டாக நமக்கு செடிக்கே போகணும் அப்படின்றதுக்காக அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஓடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு ஈரமாக இருக்க மணலும் மேலே ட்ரையாக இருக்க மணலும் ஆட் பண்ணிக்கிறேன். ஈரமாக இருக்குன்னா ரொம்ப சொதன்னு இல்லாமல் லைட்டாக தான் ஈரமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த பாட்டு நிறையிற அளவுக்கே மணல் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து இஞ்சியை செடியை நட்டால் போதும். பார்த்தீங்கன்னா நான் பாட்டில் முடிகிற வரைக்குமே பாட்டோட எண்டு வரைக்குமே மணல் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா இஞ்சியை லைட்டாக ஹோல்ட் பண்ணி மேலாப்பில் இருக்க மாதிரி வச்சிங்கன்னா போதும். உள்ள வரைக்கும் நட்டு வைக்கணும். உள்ளே தான் நட்டணும் அப்படின்னு அவசியம். உள்ளே நட்டு வச்சிங்கன்னா அது வந்து வரவே செய்யாது. கீரை எப்படி நடுவீங்களோ அதே மாதிரி தான். அதனோட கண்ணு மட்டும் வெளியேற தெரிகிற மாதிரி வந்துட்டு நட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணும்போது தண்ணி தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா கையில் தான் தண்ணி தெளிக்கணும். 2 times மட்டும் தெளிச்சிங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே 2 times மட்டும் தெளிச்சிங்கன்னா போதும் இஞ்சியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு மேலே தெளிச்சிங்க அப்படின்னா இஞ்சியில் ஃபங்கஸ் வர ஸ்டார்ட் ஆகி இஞ்சி அழுகிடும். இப்போ இஞ்சி செடி வச்சு 2 months ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். நம்ம குட்டியாக இஞ்சி வச்சோம். மேலேயே நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. சைடில் இஞ்சியிலேருந்து வேர் போகி அதுலேருந்து கண் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுலேருந்து இஞ்சி வந்து கண் வர ஆரம்பிச்சிருக்கு. விண்டோலேருந்து வர வெயில் வச்சு செடி நல்லாவே வளர்ந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு 4 monthsல எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குமோ அந்த அளவுக்கு க்ரோத் எனக்கு கிடச்சிருக்கு. நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க அப்படின்னா செடி முழுக்கவே உங்களுக்கு வெயில் கிடைக்கும். எனக்கு வந்துட்டு 3 o'clock to 3:30 வரைக்கும் மட்டும்தான் செடி முழுக்க வெயில் கிடைக்கும். அதுக்கப்புறம் செடியோட வேருக்கு மட்டும்தான் எனக்கு வெயில் கிடைக்கும். அப்போவே வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறதுனால தான் நான் மணல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெளியே வச்சு வளர்க்குறீங்கன்னா நீங்கள் மணல் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே சைடில் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. கீழே மட்டும் நல்லா வேர் போயிருக்கு. கீழே வரைக்கும் அடியில் வரைக்கும் சைட்லேருந்து செடியெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 2 months இருந்திருந்தால் நல்லாவே வளர்ந்துருக்கும். இப்போ கூட நம்ம பெரிய பாட்டில் மாற்றிட்டு இதை வளர்க்க ஆரம்பிக்கலாம் இன்னும் 2 monthsக்கு. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,